கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமிய கிருபையா தந்த நாளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புக் ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நினச்சாச்சு, நம்ம புக் ஸ்டடியை பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். படிச்சிடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனம் வரைக்கும் படிச்சிடலாம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 4 வரை. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. போதும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதையும் அங்கே நடந்த சம்பவத்தையும் 2ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். இந்த அதிகாரங்கள் வசனங்கள் எப்போ பிரிக்கப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா, கிபி 13ஆம் நூற்றாண்டில் தான் நினைச்சது இந்த பைபிளுடைய தொகுப்பானுடைய வசனங்களாகவும் அதிகாரங்களாகவும் பிரிக்கப்பட்டது. ஜான் கிஹோரி என்பவர் அதிகாரங்களாக பிரிச்சிருக்கிறார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஆதியாகவும் நம்ம படிக்க முடிச்சல வசனங்கள் அப்படியே அதிகாரங்களை நம்ம பிரிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகாரங்கள் பிரிக்கப்படுற விஷயத்தை படிக்க முடிச்சுல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்துக்களை பிரிக்கிறதுனால என்ன சொல்கிறதுனா சில புரிதல் தவறாக போயிடும். 1ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லிருக்கு, 2ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்குது. இப்போ இதுக்கும் சில வருஷங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட அப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டில் என்ன எழுதிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோல் சுருளில் என்ன எழுதிருந்துச்சுன்னா ஒரே லெட்டராக தான் எழுதிருந்துச்சு. பின்னாடி தான் நினச்சிருக்காங்க அதிகாரங்களை பேசியிருக்கான்னு பார்க்கணும். அப்படி புரிந்து கொண்டு நினைச்சிறது இந்த வசனங்களை நம்ம படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும்னு பார்க்குறோம். இப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு என்னென்னா, இவ்விதமாக வானம் பூமியும் அவையில் சர்வ செய்து உண்டாகி தீர்த்துச்சு. அப்போ 6 நாளில் நடந்த தீர்ந்த விஷயத்தையும் எங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பின் வரலாறு குறித்து சொல்லியிருக்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயங்களை மேற்கோள் காட்டி எங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அந்த ஆதியாகமம் புஸ்தகத்தை எழுதின யாருன்னு பார்த்தீங்கன்னா, மோசே எழுதியிருக்காருன்னு பார்க்கும். இந்த மோசையை மோசைகிட்ட சொன்ன நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யாருங்கிறான விஷயத்த அவருக்கு மோசைக்கு சொல்லணும். அப்போ ஆதியிலேருந்து கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்குன்னு பார்க்கும். அதான் வரலாறுன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சொல்ல முடியல. என்ன செய்யணும்னா, அதை அபிரகாமினுடைய காரியங்கள்லேருந்து கொண்டு வருவார்னு பார்க்கும். அதே லூக்காஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாம்லேருந்து அந்த ஜெனரேஷனை கொண்டு வரான்னு பார்க்கும். அப்போ ஒரு விஷயத்த ஒரு குரூப்பையும் சரி, ஒரு ஆளை குறித்தனாலும் சரி, அப்போ சொல்லும் போச்சுல என்ன செய்யுது, அது வாழ்க்கை வரலாறு அவசியமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் யாருங்கிறான விஷயத்த சொல்கிறதுக்காகவும் இஸ்ரேல் ஜனங்கள் யாருங்கிறதுக்காக தெரியப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் வம்ச வரலாறுலாம் சொல்லணும். அப்போ வம்ச வரலாறு சொல்ல முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ எங்கே தான் முடியும் பார்த்தீங்கன்னா, ஆதாமில் முடியும். அப்போ ஆதாமை படைத்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி சிருஷ்டிக்கிறாரு. அப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டி வரும். அதெல்லாம் அங்கே சொல்லிட்டு தான் இங்கே சொல்கிறாரு பார்க்கணும். அப்போ வாழ்க்கை வரலாறு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் அங்கே சொல்ல வேண்டியது இருக்குன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா ஆதாமுடைய வயது முதற்கொண்டு ஆதாம் டு நோவா வரைக்குள்ள அந்த 10 தலைமுறை, அதுக்கப்புறம் நோவா முதல் அபிரகாமுடைய 10 தலைமுறைகள், இதெல்லாம் ஒரு கால கணக்குக்கு எடுக்கிறது கூட ஒரு ஏதுவான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த விஷயம்லாம் ஏன் சொல்கிறான்னா, நம்ம புரிதல் கரெக்டாக இருக்கிறதுக்காக சொல்கிறான்னு பார்க்குறோம்.
அப்போ வந்துட்டு வானம் பூமியும் சிருஷ்டித்த விதத்தை வந்துக்கிட்டு 2ஆம் அதிகாரத்தை சொல்லுவார். அது முந்தின அதிகாரத்தில் சொன்னதை அங்கே வந்துட்டு நினைப்பூட்டுவார் பார்க்கும். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ 7ஆம் நாளிலே நிறைவேற்றி இந்த மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து 6 நாள் தானே சிருஷ்டித்து நிறைவேற்றினார் அப்படி பார்த்தீங்கன்னா 6 நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருது. இங்கே வந்து 7ஆம் நாள் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ 6000 வருஷம் இங்கே முடிகிற விஷயத்தான் சொல்லுவார். அதை எதில் நிறைவேற்றினா ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா 6000 வருஷம் முடிஞ்சு இங்கே 7ஆவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 வருஷம் ஸ்டார்ட் ஆகிற விஷயத்தை இது அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ இந்த 7ஆவது தேவனுடைய பறவையில் 7ஆவது நாள் வந்து 7000 வருஷம் அது ஆதாமுக்கு முதல் வருஷமாக இருக்குன்னு பார்க்கும். எதாவது சொல்கிற அதை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சிலர் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 நாளில் நிறைவேற்றி 7ஆம் நாளில் நிறைவேற்றினா அப்போ கிரியேஷன் 7 நாளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 6 நாள் தான் கிரியேஷன். அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ்னா அது 6 முடிஞ்சு 7ஆம் நாளில் ஸ்டார்ட் ஆகுறது. அதுதான் அங்கே சொல்கிறாரு 7ஆம் நாளே நிறைவேற்றினா அந்த ஒர்க்குக்கு அந்த 6 நாளில் ஒர்க்கு முடிஞ்சு ஃபினிஷிங் அவர் ஓய்வு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள்லேயே அவர் சொல்கிறார் பார்க்கும். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்ன்னு இருக்காரு. அது 3ஆம் வசனம் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ண தமது கிரியையிலெல்லாம் முடித்த பின் அதிலே ஓய்ந்திருந்தபடினால் எதிலே ஓய்ந்திருந்தபடினால்னா தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருக்கிறார் பார்க்கும். ஓய்ந்திருந்தபடினால் அதை தேவன் 7ஆம் நாளே ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்போ பார்த்தீங்கன்னா அதை 7ஆம் நாளே பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறான்ருக்கு. அப்போ 7ஆம் நாளில் அவர் ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்குறோம். அது என்னென்னுங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 4ஆம் வசனம் படிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா தேவனாய் கர்த்தர் பூமியையும் வானத்தையும் அப்படின்னு பூமியான பூமியுடைய சிஸ்டத்தையும் வானத்தையும்னா பரமண்டலத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு இன்னொன்று ஸ்கையை கூட குறிக்கலாம். அதிலே வானத்தை பூமி சிருஷ்டாரங்கிட்டிருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்னொன்று எடுத்துட்டாருன்னா வானமும் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே அப்படின்றது. இப்போ என்ன சிலவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா 6 நாளில் தேவன் சிருஷ்டித்தார் வெறும் 6 நாளில் அப்படின்னு நினச்சிடுவாங்க. வெறும் 6 நாளில் பார்த்தீங்கன்னா 6 நாளில் மேஜிக் பண்ணால் கூட இவ்வளவும் வர முடியாதுன்னு பார்ப்போம். அப்போ 6ங்கிற விஷயம் 6 நாள் கிடையாது. 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. அப்போ வரலாறுங்கிறது என்னது ஒரு 6 நாள் நடந்த சம்பவத்தை வந்து வரலாறு சொல்ல முடியாது. வரலாறுங்கிறது ஒரு இயர் அதாவது ஒரு வருடங்களை குறிக்கிற காரியமாக இருக்குது. கடந்த காலங்களை குறிக்கிற ஒரு காரியமாக தான் வரலாறு என்று சொல்லுவோம். இப்படி தானே நாட்களை குறிக்கிற கூட நம்ம சொல்ல முடியும். போன வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை வந்துட்டு ஒரு வரலாறு நம்ம சொல்ல முடியாது. வரலாறுனா அது வந்துட்டு வருஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுறைகள் வந்துட்டு ஒரு தலைமுறை மறித்து அடுத்த தலைமுறைகள் வந்த ஒரு விஷயம். அதாவது அந்த வரலாறுங்கிற விஷயம்னா ஒருத்தர் வந்து நடந்த சம்பவத்தை அவர் அந்த சம்பவத்தில் இருக்க மாட்டார். ஆனால் இன்னொருத்தருக்கு வந்துட்டு அந்த விஷயத்தை கடத்துறது தான் அந்த வரலாறு வந்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஒரு விஷயத்து தெரியாது. அப்போ வந்து வரலாறுன்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 6 நாள் கூடிய ஒரு காரியம் கிடையாது. இது ஒரு 6000 வருஷம் ஒரு இயர் அதாவது வருடங்களை குறிக்கிறது தான் வரலாறுங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும். நம்ம வந்து ஸ்கூலில் கூட படிச்சிருப்போம். வரலாறை குறித்து படிச்சிருப்போம். அது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா பல சகாப்தங்கள் நடந்திருக்கிறத வச்சு நம்ம வச்சுருக்கலாம் வரலாறாக நம்ம வந்து படிச்சிருப்போம் பார்க்கணும். அதை 2 பேரும் 3:8 அந்த கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலும் 1000 வருஷம் ஒரு நாள் போல் இருக்கிற அறியாதிருக்கிற எப்படின்ட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த முதலாம் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட விஷயமும் அப்படி அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு பார்க்கலாம். அப்போ அந்த விஷயம் சொல்லியிருப்பார். அதேமாதிரி சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலையும் கர்த்தருக்கு ஒரு நாள் என்னது நேர்ச்சி கழிந்த ராஜாம போல் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போங்கிறது ஒரு நாளுங்கிறது அங்கே என்ன செய்யணும்னா ஒரு 1000 வருஷத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ அந்த 6000 வருஷங்கிறது 6 நாளுங்கிற 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துறதுனால தான் இங்கே ஒரு வரலாறுங்கிறதான விஷயத்தை அங்கே குறிப்பிடுதுன்னு பார்க்கும். வரலாறு என்பது நம்மளுடைய நிகழ்காலத்தையும் புரிந்து கொள்ளவும் உதவும் சொல்லிட்டு கடந்த கால நிகழ்வையும் தொகுப்பாகும் இருக்கும். வரலாறு என்பது என்னென்னா
நம்முடைய நிகழ்காலத்தையே புரிந்து கொள்றதுக்கு உதவுறது தான் என்னதுன்னா வரலாறாம். அது கடந்த கால நினைவுகளை தொகுப்பாக்குற ஒரு விஷயம்தான் என்னது வரலாறு என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த 7ஆம் நாளை குறித்து ஸ்பெசிஃபிக்காக அதை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தமாக்கினாருங்கிற விஷயம் என்னன்னு பார்க்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த 7ஆம் நாளை ஒரு பிரமாணமாக கொடுத்து அதை ஓய்வு நாள் அனுசரிக்கணும், அதை பரிசுத்தமாக அனுசரிக்கணுங்கிற விஷயத்தை சொன்னாருன்னு பார்க்கணும். பரிசுத்தமாக அனுசரிக்கிற விஷயம் என்னென்னா, அன்னைக்கு தேவனுடைய காரியங்களை தியானிக்காங்க. அன்னைக்கு நியாயப்பிரமாணங்கிறான ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய டெஃபினிஷன் அதில் கொடுக்கப்பட்டதை அன்னைக்கு என்ன பண்ண ஆசாரியர்கள் அவங்க வாசிப்பாங்க, அதுக்கு விளக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு என்ன செய்யுதுன்னா 6 நாள் வேலை செய்வாங்க, 7ஆம் நாள் எல்லாரும் ஓய்ந்திருந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்பாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆதாம் காலத்தில் அந்த விஷயம் வரும்போது பார்த்தீங்கன்னா 6 நாள் எழுச்சிருப்பாங்க, அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க. 7ஆம் நாளில் அவரை கிரியேஷனை வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தியானிச்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். அது பின்னாடியில் அதை அவங்களுக்கு ஒரு பிரமாணமாக எழுதி கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அதை தான் நம்ம படிக்க போகிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிச்சிடலாம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 58 வசனம் 13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, இது கிமு 700ஆம் நூற்றாண்டில் நடக்கிற சம்பவம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, அது அதை ஓய்வு நாளை குறித்தருடைய ஸ்பெசிஃபிக்காக அந்த நாளுடைய இம்பார்ட்டனை குறித்து அவர் பேசுகிறான்னு பார்க்கும். என்ன சொல்கிறாருன்னா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டப்படி செய்யக்கூடாது, உன் காலை விலக்கி உன்னுடைய வழியிலே நடவாமல். அப்போ சொந்த புத்தியை செய்யக்கூடாது, அவங்க சொந்த வேலை செய்யக்கூடாத விலக்கி உனக்கு இஷ்டமானதை செய்யாமல். அன்னைக்கு உனக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது, உன் சொந்த பேச்சை பேசாமலும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளில் அவன் சொந்த பேச்சையோ வழக்கையோ குடும்ப காரியங்களையோ வேலை காரியங்களோ பேசக்கூடாது. அன்னைக்கு என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தான் பேசணும், சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை தான் ஸ்பெசிஃபிக்காக அவங்க குடும்பத்துக்கு போதிக்கணும், அவனும் அன்னைக்கு ஃபுல்லாக தியானிக்கணும்னு பார்க்கும். அதான் சொல்கிறாரு, சொந்த பேச்சு பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளும் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளாய் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்படின்றது. பார்த்தீங்கன்னா அது மனமகிழ்ச்சிய நாள், அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை இருக்கு, கர்த்தருடைய பரிசுத்த நாளை என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 வருடம் அரசாட்சி 7000 வருஷம், மனுஷனுக்கு 7000 வருஷம். அது நினைச்சது கர்த்தருடைய நாளுங்கிற விஷயத்தை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ 7ஆம் நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த பேச்சு பேசக்கூடாது, அங்கே தேவனுடைய பேச்சு பேசணும், தன்னது சொந்த இஷ்டத்தை எதுவுமே செய்யக்கூடாது. நம்ம அது யாருடைய நாள்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தருடைய நாளில் கர்த்தரை குறித்ததான ஒரு தியான ஜீவன் தான் அன்றைக்கி இருக்கணும் இல்லையா. நம்ம சொந்த பேச்சையோ சொந்த நடக்கையோ எதுவுமே செய்யக்கூடாது, நம்ம சொந்த அலுவலகம் எதுவுமே அங்கே பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த அங்கே சொல்லி வச்சுருக்காருன்னு பார்க்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆர்டராக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 10. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதான் முந்தின வசனம் படிச்சிங்கன்னா 6 நாள் நீ வேலை செய்து உன் கிரியெல்லாம் நடப்பிப்பாக. 6 நாள் நீ வேலை செஞ்சுக்கோ, என்ன நாள் பண்ணிக்கோ. ஆனால் 7ஆம் நாளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நாளோ அப்படின்னு சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நினைச்சது நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் உன் ஜீவ மிருகலமானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம்.
நீ வேலை செய்யக்கூடாது, குமார்த்தி அடிச்சது வேலையை போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரமாண சட்டத்திட்டம் எனக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்நியன் ஒன்றை குடியிருந்தானா அன்னைக்கு அவனை நீ வேலையை போகக்கூடாது. அதுக்கப்புறம் உன்ட்ட மிருகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்நியனை கொண்டு அந்த மிருகத்தை வச்சு என்ன செய்யாது, விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே உழுகிறதுக்கோ இல்லைன்னா அதை வந்து கழுதையை பொது சுமக்கிறதுக்கோ என்ன செய்ய கொண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிட்டாரு. இது என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் தான் அந்த சட்டத்திட்டம் கிடையாது, இது எல்லாருக்கும் பொருந்தும். அந்நியனும் என்ன செய்யக்கூடாது, அங்கே ஓய்ந்திருக்கணுங்கிற விஷயம் சொல்கிறாரு. மிருகங்களுக்கு ஒரு ஓய்வை அங்கே கட்டளையிட்டிருக்காருன்னு பார்க்கணும். அப்போ வந்துக்கிட்டு அந்த நாள் பரிசுத்த நாள் அன்னைக்கு என்னென்னா இவங்க சத்தியம் தியானிக்கும் முச்சில் யாரும் தான் அங்கே தியானிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்நியன் இருந்தாலும் அதை நினச்சிருப்பாங்க, அந்த சத்திய விவசாய இவங்களும் கேட்டிருப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்து அன்னைக்கு வந்துக்கிட்டு யாருமே வேலை செய்யக்கூடாது, மிருகம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, அங்கே வேலை செய்யக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. மிருகத்துக்கு மேலே கூட ஒரு கரிசனப்பட்டு அன்னைக்கு அவங்க அதுக்கு ஒர்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. அதான் இங்கே சொல்லப்படுறதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம். யாத்ராமும் 23:12 6 நாள் உன் வேலையெல்லாம் செய்து 7ஆம் நாளிலே உன் மாடு உனது கழுதை இளைப்பாரம் பண்ணவும் உன் அடிமை பெண்ணும் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாரவும் ஓய்ந்திருப்பராக இருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் நினைச்சது ஆடு மாடுகளுக்கு கூட நினைச்சது பார்த்துருக்க ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். உன் அடிமை பெண்ணும் பிள்ளைகளுக்கும் அந்நியருக்கும் இளைப்பாறு கொடுக்கணும், எல்லாருக்கும் நினைச்சாது இளைப்பாறுதல் கொடுக்கணுங்கிற அனுசரிச்சிருக்காரு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓய்ந்திருக்கிற விஷயம் என்னென்னா ஆதாமினுடைய தலைமுறைக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆதாமினுடைய தலைமுறையில் தான் யார் வராங்க பார்த்தீங்கன்னா இந்த அந்நியர்கள். அப்படி பார்க்க இஸ்ரேலிலே காணியாட்சி புறம்பார அந்நியர்களும் யாரோடைய சந்ததி பார்த்தீங்கன்னா ஆதாமினுடைய சந்ததி. அதனால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் ஓய்வு கொடுக்கணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஓய்வை அனுசரிக்கணுங்கிறான சட்டத்திட்டத்தை யாருக்கு கொடுத்துருந்தாருன்னா ஆதாமினுடைய சந்ததிக்கு கொடுக்குறான்னு பார்க்கணும். ஆனால் பிரமாண சட்டத்திட்டம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அது கொடுக்க முச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்நியருக்கும் அந்த மிருக ஜீவங்களுக்கும் இந்த ஓய்வை அனுசரிக்கணுங்கிறான பிரமாண சட்டத்திட்டங்களை அவர் கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். அடுத்தபடியே படிச்சிடலாம். யாத்ராகமும் 31ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 31 வசனங்கள் 15 முதல் 17 வரை. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் யார்கிட்ட வேலை செஞ்சாங்கன்னா அவன் பனிஷ்மெண்ட் அடித்தது ரொம்ப கடுமையாக இருக்குன்னு கொலை குற்றமாக கருதப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ கொலை குற்றங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பாவத்தின் உச்சக்கட்டத்துக்கு ஒரு தண்டனை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணுறதுன்னு பார்க்கணும். நியாயப்பிரமாண சட்டத்தில் அது கொலை செய்கிற தண்டனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தின் உச்சக்கட்டம். விபச்சாரத்தில் கையுமையுமா அந்த பெண் அதுக்கு பிடிச்சா அவங்கள கொலை செய்யப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கொலை செய்தால் அவனை வந்து கொலை செய்ய விட வேண்டும். இப்படி கடுமையான தண்டனை இருந்துச்சு. அந்த தண்டனை தான் எதுக்கு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட தண்டனை. அதை தான் இதுதான் பெரிய ஒரு தண்டனை. இந்த தண்டனை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாளில் வேலை செய்கிறது அப்படி பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்துட்டு பரிசுத்த நாளை வந்துட்டு அனுசரிக்காமல் போகிறது, அங்கே வந்து சத்தியத்தை தியானிக்காமல் போகிற விஷயமும் தேவனுடைய மகத்துவத்தை வந்து கவனிக்காம போகிற விஷயத்தையும் அடையாளப்படுத்துது. அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் உடன்படிக்கை பண்ணுறாரு, யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு பார்க்கும். இது வந்து நித்திய உடன்படிக்கை, இது வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நித்திய உடன்படிக்கைன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஏன் அந்த அந்த இந்த ஏன் 6ஆம் நாளில் இவர் ஸ்பெசிஃபிக்காக ஓய்வு நாள்ங்கிற விஷயம் சொல்கிறாருன்னா சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் 6ஆம் நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்தது பூரித்திருந்தார் அப்படின்னா சந்தோஷமாக இருந்தார். அந்த நாளை வந்து நீனே சந்தோஷமாக அனுசரிக்கணுங்கிற விஷயத்தை அவர் சொல்லும்படியாக செய்கிறாரு. அதனால் வந்துட்டு 7ஆம் நாளில் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அங்கே கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். அப்போ வந்து 7ஆம் நாள் நினச்சாங்கன்னா அங்கே சபை கூடி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே சத்தியத்தை தியானிப்பாங்க என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லேவியாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேவியராகமம் அதிகாரம் 23 வசனம் 3.
6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. பாருங்க, அப்போ வந்துட்டு 7ஆம் நாளில் வந்து ஓய்வு நாள்னு சொல்லி எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடாது. அது சபை கூடுதல் நாள். அவங்க சபையார் கூடி நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு கர்த்தருடைய என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவத்தை வந்து ஒரு போதிப்பார். அவங்க வந்துட்டு கேட்பாங்கன்னு பார்க்கணும். அப்போ நியாயப்பிரம புஸ்தகம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கிட்ட இருந்துச்சு, ராஜாக்கள்கிட்ட இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வாசிக்கும் போது ஜனங்கள் நினச்சிருவாங்க, கேட்பாங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி கல்வி அறிவு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கையில் பைபிள் எடுத்து நம்ம படிக்கிறோம். அன்றைக்கி வந்து கல்வி அறிவுங்கிறது ராஜ குடும்பத்தாருக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேல்குடி மக்களுக்காக அங்கே வந்துட்டு அந்த கல்வி அறிவு அவங்க கொடுக்கப்பட்டிருக்கும். எழுதுறது அவங்களுக்கு வந்துட்டு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். சாதாரண மனுஷனுக்கு தெரியாதுன்னு பார்க்கணும். அப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு சொன்னாதான், அந்த சத்தியத்தை சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பைபிள் கிடையாது, அவங்களுக்கு வந்து படிப்பறிவு தெரியாது, படிப்பறிவு இல்லை. அப்போ தேவன் சொன்ன விஷயம் அவங்களுக்கு தெரியாது, இவ்வளோ சத்தியங்கள் இருக்குன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் கர்த்தருடைய வாயாக இருக்காங்க, அவங்க தான் தேவ தூதனாக இருக்காங்க அந்த டைமில். அப்போ இவங்க வந்துட்டு சத்தியத்தை எடுத்துரைப்பாங்க, ஜனங்கள் நினச்சிட்டாங்க, அவங்க காதார கேட்பாங்க பார்க்கணும். அப்போ கேட்க வச்சு அவங்க மனதில் எழுதுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னு பார்க்கணும். அதான் சொல்கிறது, லேவியாவும் 23:3 நம்ம படிச்சிருக்கோம். அது சபை கூடுதல் நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. 4 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சபை கூடி வந்து பரிசுத்தமாய் அனுசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்திலே கூற வேண்டிய கர்த்தரை பண்டிகைகள் ஆகுதுன்றிருக்கு. வந்துட்டு சபை கூடி என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டிகையை அனுசரிப்பாங்கன்னு பார்க்கும். அது அனுசரிப்பாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் 7ஆம் நாள் வந்துட்டு சனிக்கிழமை தான் அனுசரிக்கணும். ஆனால் வந்துட்டு நம்ம சண்டே ஓய்வு நாளாக இருக்கிறதுனால சண்டேயில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அவர் சர்ச்சுக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அப்போ இந்த முறைமை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ஒன்று முறைமை தான். அப்போ 6ஆம் நாளில் நினச்சது சொந்த அலுவலகத்தையும் சொந்த புத்தியும் செஞ்சு வீட்டை ரெஸ்ட் எடுத்துகிட்டு படம் பார்த்துட்டு நேரத்தை கழிக்கிறது கிடையாது. அன்னைக்கு வந்துக்கிட்டு என்ன பண்ணால் சத்தியத்தை தியானிக்கிற ஒரு வழக்கம் அறிச்சு பார்க்கணும். அப்போ ஆதியிலையும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போவும் நினச்சது அப்படி தான் இருக்கணுங்கிறான விஷயத்த வேதவசனம் நம்ம சுட்டி காட்டுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதில் வந்து நம்ம பழைய ஏற்பாடு நம்ம படிச்சுட்டு அப்போ 6ஆம் நாள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வந்துட்டு வேலை செய்யாமல் வீட்டில் சும்மா இருக்கிறதில்ல, அவங்க வந்துட்டு சபை கூடி அந்த சத்தியத்தை தியானிச்சார்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். படிச்சிடலாம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சிடலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 2. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணத் தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அப்போ இந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, வேதபாரர்களும் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, பரிசேயர்களும் வேதத்தை அறிந்த அறிஞர்கள் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, அவங்க வேதம் போதிப்பாங்கன்னு பார்க்கணும். அது வந்து யாருனாலும் போதிக்கலாம், ஆசாரியரும் போதிக்கலாம், வேதம் தெரிஞ்ச எல்லாரும் போதிக்கலாம்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் போது ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். யார் பண்ணால் இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஓய்வு நாள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜெபாலயங்களில் போய் அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ரெண்டாவது அந்த டைமில் வந்துக்கிட்டு யாராவது உபதேசம் பண்ணணும் அப்படின்னா உபதேசம் பண்ணலான்னு பார்க்கணும். அப்போ அந்த ஜனங்கள் கேட்பாங்கன்னு பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயங்களில் போய் அவர் வந்துட்டு உபதேசம் பண்ணாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தது மார்க்கில் படித்தோம், லூக்காவில் படிச்சலாம் பார்க்கும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்போ வழக்கத்தின்படியேன்னா வழக்கமாக சிறு வயதுலேருந்தே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஓய்வு நாளில் எடுத்து பரிசுத்தமாக அனுசரிச்சிருக்காரு. அவர் நினச்சா தேவாலயத்தில் போய் வந்து ஜெபம் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு 30 வயசுக்கு மேலே தான் நினச்சா பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, வழக்கத்தின்படி அங்கே வந்துட்டு அவர் தியானிச்சிருப்பார், மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருப்பார்னு பார்க்கணும். 30 வயசுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னா, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தில் அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாள் ஜெபாலயத்தில் பிரவேசித்து அங்கே பிரவேசித்து எழுந்து நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே
நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார் பார்க்கும். வாசித்து சிலவங்க நினைச்சா டெஃபினேஷன் கொடுப்பாரு. அவரும் நினைச்சிட பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. கொடுத்து ஒரு அதிகாரத்தை வாசித்து இது நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அது ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் வந்து போதகம் பண்ணி கொண்டிருந்தார் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்தில் அப்படின்னு பார்த்து அவர் ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தை வந்து போதகம் பண்ணிக்கிட்டார். அப்போ வழக்கத்தின்படியே என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்துக்கு போவார். அங்கே வந்துட்டு ஜெபம் பண்ணுவார், இல்லைன்னா போதகம் பண்ணுவான் இருக்கு. அப்போ அங்கே போய் போதகம் பண்ணியிருக்கான் இருக்கு. அப்போ ஓய்வு நாள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த வேலை செய்கிறது கிடையாது. எல்லாரும் ஜெபாலயங்களில் வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கூடி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவான்னு பார்க்கணும். எருசலேம் தேவாலயம் இருக்குது, அங்கே பலியும் காணிக்கை செய்ய வேண்டியது இருக்குது. இது வந்து அது தேவாலயம், இது ஜெபாலயம். ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்காக ஆலயம்னு இருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்களில் தான் யூதர்கள் வசிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஜெபாலயம் கட்டியிருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு ஓய்வு நாளில் சண்டே ஓய்வு நாளில் சனிக்கிழமை வந்து கர்த்தருடைய மகத்துவத்தை வந்து தியானிக்கிறவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு அந்த அனுகூலமாக இருக்காது. அப்போ வந்து ஆரம்பிச்சில் இந்த ஓய்வு நாளில் வந்துட்டு தேவாலயங்களை வந்துட்டு அவங்க ஒரு தியான ஜீவியத்துக்காக அங்கே வருவாங்கன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக அனுப்பக்கூடிய சூழலை படிச்சிடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம் படிச்சு. ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 5 மற்றும் 6. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்பந்தம்லாம் ஒரு வசனம் இருந்த மாதிரி எங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம புரிதல் தான் தவறுன்னு பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ வந்துட்டு 6ஆம் நாளில் வந்துட்டு மனிதனை வந்துக்கிட்டு படைச்சிருக்காரு. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன போட்டிருக்கு வந்துட்டு மனிதன் படைக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அங்கே நடந்த அதுக்கப்புறம் பின்னாடி படிக்க முடிச்சுன்னா மனிதனை எப்படி படைக்கிறாங்கான விஷயத்த அங்கே சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இப்போ இது ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு மரஞ்செடி கொடி எப்போது வந்துக்கிட்டு உண்டாக்கப்படுதுன்னா 3ஆம் நாளிலே உண்டாக்கப்பட்டது. 3ஆம் நாள் உண்டாக்கப்பட்டது, 4ஆம் நாளாக சூரியன் ஆளப்படுறான்னு பார்க்கணும். அப்போ மரம் வளர்றதுக்கு வந்துட்டு ஒளி சேர்க்கை தேவை, அதுக்கு சூரியன் தேவைன்னு பார்க்கும். அதான் சூரியனை ஆர்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவை. அதுக்கப்புறம் மரஞ்செடி வளர்றதுக்கு இன்னொன்று என்ன தேவைன்னா, ஒன்று ஒளி சேர்க்கை தேவை, அது சூரியன்கிட்டருந்து வரணும். இன்னொன்று என்னச்சுன்னா அதுக்கு தண்ணி ஆதாரம் இருக்கணும். ஏன்னா சூரிய ஒளி அதிகமாக படுறதுனால என்ன ஆகுன்னா செடி கரிஞ்சு போகும். அப்போ அதுக்கு வந்துட்டு பசுமைக்கு வேணும், அதுக்கு வந்து தண்ணீர் ஆதாரம் வேணும் பார்க்கணும். இப்போ செழுமையாகவும் அதுக்கு வந்து அது செழுமையாக வளர்றதுக்கு அதுக்கு தண்ணி ஒரு ஆதாரம் அது வேணும்னு பார்க்கணும். எப்படி நம்மளுக்கு திடப்பொருள் எதை நம்ம சாப்பிடணும், திரவப்பொருள் தண்ணி நம்ம குடிக்கணும். அப்படி தான் அப்படி இருந்தால் தான் நம்ம ஜீவனம் பண்ண முடியும். மனிதனாக இருக்கிற வேண்டியவன் ஒன்று உயிர் வாழன்னா திடப்பொருள் திரவப்பொருள் 2 விஷயம் நம்ம தேவைப்படணும். திடப்பொருள் என்ன பால் வகையான சத்தான ஒரு திரவப்பொருளை குடித்தா நம்ம உயிர் வாழலாம் பார்க்கணும். அதே மாதிரி மரஞ்செடி கொடிக்கு ஒன்று ஒளி சேர்க்கை, இன்னொன்று வச்சுன்னா நீர் ஆதாரம், நீர் 2 இருந்தால் தான் வளரும் பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறாருமா, இப்போ நீர் ஆதாரத்துக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மழை நீர் தேவை, இல்லைன்னா ஒரு மனிதன் போய் என்ன பண்ணணும் அதை பண்படுத்தணும்னா அந்த வந்துட்டு அதை பண்படுத்துகிற விஷயம்னா மனிதன் போய் அது தண்ணி ஊற்றணும். அப்போ மனிதன் வேணும்னு சொல்லப்படுது பார்க்கணும். அதுதான் என்ன சொல்கிறது, அங்கே வந்துட்டு பண்படுத்துறதுக்கு அப்படின்னா அந்த செடி வளர்றதுக்கு ஒன்று இயற்கையாகவே மழை வேணும், இல்லைன்னா செடிக்கு போய் தண்ணி ஊற்றுறதுக்கு மனிதன் வேணும்னு பார்க்கணும். இது 2 விஷயம் வேணும்ல. அப்போ என்னென்னா அங்கே மனுஷன் இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ எப்போ இல்லைன்னா மனிதன் படைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த காரியங்கள் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போது மரஞ்செடி அதுக்கு தேவை திரவப்பொருள், இந்த நீர் ஆதாரம் தேவைன்னா மழை தேவைப்படணும். அப்போ மழை அங்கே இல்லை. அப்போ மழை எப்போ பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் பெய்யுது. அப்போ வருஷம் பார்த்தீங்கன்னா 1656க்கு அப்புறம் தான் மழைங்கிறதான ஒரு விஷயமே பெய்யுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோவா 10வது தலைமுறையில் தான் அங்கே மழைங்கிறான விஷயம் பூமிக்கு பெய்யப்படுது. அப்போ வந்துட்டு மோசேட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மரஞ்செடி வளர்றதுக்கு நீர் ஆதாரம் ஒன்று மழையினால் வரும், இல்லை மனிதன் போய் அங்கே தண்ணி ஊற்றணும், அப்போ தான் வளரும். அப்போது அங்கே வந்துக்கிட்டு
மழை கிடையாது, தண்ணி ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ இங்கே அது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதாவது பனி வந்து பனி இறங்கி அது என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா பூமி, அதாவது மரச்செடி கூடல இறங்கி தண்ணீரை வந்து நினைக்குதுன்னு பார்க்கும். எப்படி மழைநீர் வந்து தண்ணீரை எப்படி பொழியுதோ அதே மாதிரி இங்கே வந்து பனி இறக்கி அந்த பனி மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து என்ன செய்யலாம், மரஞ்செடி கொடியை அங்கே நினைக்கிறான்னு பார்க்கணும். எப்படி ஒரு மனுஷன் எப்படி ஒரு தண்ணீரை கொண்டு போய் நினைக்கிறானோ அதே மாதிரி இங்கே பனிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து நினைக்கிறாருங்கிறான விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்படுது, நிலத்தினுடைய செடியும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை அப்படின்னா புதுசாக எதுவுமே முளைக்கலான்னு பார்க்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு ஒரு காகம் வந்துட்டு ஏதோ ஒரு பழம் சாப்பிடும், இன்னொரு இடத்துல போய் எச்சம் போடும். எச்சம் போட்ட உடனே அங்கே வந்துட்டு அந்த விதை போட கிடக்கு. அந்த விதை வந்துட்டு முளைக்கணுன்னா அங்கே என்ன தேவை, நீர் ஆதாரம் தேவை. அப்போ அந்த நீர் ஆதாரத்துக்காக தான் அங்கே மூடு பனியை உண்டாக்கி என்ன பண்ணுறாரு, முளைக்க வைக்கிறார் பார்க்கும். அங்கே என்ன பண்ணுறோன்னா இன்னும் முளைக்கவில்லை என்றுனா புதுசாக எந்த செடியும் முளைக்கலை. அப்போ முளைக்கப்படணுன்னா என்ன தேவைன்னா நீர் ஆதாரம் தேவை. அதுதான் மூடு பண்ணி அங்கே உண்டு பண்ணுறான்னு பார்க்கும். அது நிலத்தில் சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய் கர்த்தர் பூமியிலே இன்னும் மழை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனிதனே இருந்தவில்லை. மனிதனை தண்ணி ஊற்றினா தண்ணி ஊற்றுற மனுஷன் இருக்காரு. அப்பொழுது மூடு பனியும் பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நினைத்ததுன்னு இருக்கு. இது எப்போனா மனிதர் படைக்கிற முன்னாடி நடக்கிற விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மனுஷன் படைக்கிற ஒரு விஷயத்தை எங்கே சொல்கிறான்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆதாம் படைச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மனுஷனை படைச்சிட்டாரு. அப்போ வந்து அவர் தான் பண்படுத்துறதுக்காக எல்லாத்துக்கும் போய் அவர் தான் தண்ணி ஊற்றணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ரியலாக நடக்கிற சம்பவத்தை அவர் சொல்கிறார். ஒரு செடி நம்ம வீட்டை வளர்க்கணும்னா அதுக்கு நீர் ஆதாரம் நம்ம ஊற்றுவோம்ல. ஒரு செடின்னு வச்சா அது தண்ணி ஊற்றி வளர்ப்போம்ல. ஒன்று தண்ணி மனுஷன் ஊற்றணும், இல்லை காட்டு செடிக்கு மழை பெய்யணும். ஏதாட்டும் ஒன்று நீர் ஆதார சோறு வேணும்ல, அதை தான் சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ அந்த செடி வளரக்கூடிய காரியங்கள், மரஞ்செடிக்குரிய வளரக்கூடிய காரியங்கள் சொல்லிட்டு ஆதாமை எப்படி சிருஷ்டித்தாருங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ முதலாம் அதிகாரத்தில் வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஆதாமை படைத்தார் அப்படின்னா ஆணும் பெண்ணுமாக படைத்தார்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காரு. முதலாம் அதிகாரம் சொல்லியிருக்காரு. ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி சிருஷ்டிக்கிறாருங்கிற விஷயத்த ரெண்டாம் அதிகாரத்தை சொல்கிறாரு பார்க்கணும். இப்போ முதலாவது யார் சிருஷ்டிக்கப்படுறாருன்னா ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறாரு. ஆதாமை எப்படி சிருஷ்டிக்கப்பட்டங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ முதலாம் அதிகாரத்தில் மரஞ்செடி கொடிகள்லாம் உண்டாக்கப்படுற விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. அப்போ அந்த உண்டாக்கப்பட்ட செடி எப்படி வளர்றது, எப்படி வளரணும், அதுக்கு என்ன தேவைங்கிற விஷயம், நீராதாரம் தேவை, அந்த நீராதாரம் எப்படி கொடுக்கப்படுறதுங்கிற விஷயத்த ரெண்டாவது அதிகாரத்தை சொல்கிறாரு. முதலாம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த ஆதாம் எப்படி படைக்கப்பட்டாருங்கிற விஷயத்த ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். இதுதான் அவருடைய வேரியேஷன் பார்க்கும், வித்தியாசம் பார்க்கணும் இல்லையா. அது வந்துட்டு இது வேறு அது வேறு கிடையாதுன்னு பார்க்கணும். அப்போ ஆதாமை எப்படி சிருஷ்டித்தாருங்கிற விஷயத்தை தான் ரெண்டாவது அதிகாரத்தை சொல்கிறாரு. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணிலே உருவாக்கி அவன் ஜீவ சுவாசத்தை ஊதினான்ங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கணும். அது பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மூடு பனி அது எலும்பிச்சுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போது மரஞ்செடி வளர்றதுக்கு மழையும் அதுக்கு மூடு பனி தேவைன்னு பார்க்கணும். அது வேத வசனம் என்ன சொல்லப்படுதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து படிச்சிடலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இப்போ வந்துட்டு இந்த வசனம் ஏன் படித்தான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு செடி வளர்றதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை துளி தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை இல்லாட்டினா அதுக்கு என்ன செய்யுது, பனித்துளி தேவை. ரெண்டு இருந்தால் தான் வளருங்கிற விஷயத்த இந்த வசனத்தினோட ஆதாரத்தோட மேற்கொள்ளி காட்டி சொல்கிறாரு பார்க்க. எப்படி ஒரு நீர்த்துளியும் ஒரு பனித்துளியும் இருந்து ஒரு செடியை வளர வைக்கிறதோ அதே மாதிரி வசனம் வளருங்கிறான மேற்கொள்ளி காட்டி சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ இந்த வசனத்தில் ஏன் படித்தாங்கன்னா ஒரு செடி வளர்றதுக்கு ஆதாரமாக மழை நீரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பனி நீரும் நமக்கு தேவைப்படுதுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அடுத்து படிச்சிடலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 38 வசனம் 28. மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ, பனித்துளியை ஜனிப்பித்தது யாருன்றது. அப்போ மழைக்கு தகப்பன் உண்டோன்னா அப்போ ஒரு தகப்பனுங்கிற உருவாக்குற விஷயம் அப்படின்னு பார்க்கணும்.
அப்போ வந்து மழையையும் பனியையும் உருவாக்குற யார் பார்த்தீங்கன்னா தேவன். அவர் என்ன செய்ய சிருஷ்டிக்கு வச்சிருக்காரு. ஏன் சிருஷ்டி வச்சிருக்காருன்னா, அதாவது பூமியில் மரஞ்செடி கொடி வளர்றதுக்கு அந்த நீர் ஆதாரம் தேவை. அதுக்காகவே என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சிருஷ்டித்து என்ன செய்யறாரு, வானமண்டலத்தில் வச்சிருக்காருங்கிற விஷயத்த இங்கே வேதவசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டா சொல்கிறாரு 29ஆம் வசனத்தில், உரை தண்ணீரை யாருடைய வயிற்றிலிருந்து புறப்பட்டது, ஆகாயத்தில் உள்ள உரை பனி பெற்றவரையான் இருக்கேன். அப்போ ஆகாயத்தில் தான் என்ன வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த உரைப்பனியாக அந்த பனியை வச்சுருக்காருங்கன்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சொல்லை படிச்சலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அப்போ பார்த்தீங்கன்னா மனுஷனை வந்துட்டு ஏதோ ஒரு மண் எடுத்து பொம்மை மாதிரி செஞ்சு அப்படி ஜீவ சுவாசத்தை ஊதினாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுன்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த மணல் சிற்பம் சொல்லி செய்வாங்க, பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு மேலே நாடுகள்லாம் அது ஒரு பண்டிகையாகவே பண்ணுறாங்க. ஒரு பட்டம் விடுறது திருநாவாக பட்டம் விடுறோம்ல, காத்தாடிங்க, அதை ஒரு பந்தயமாகவும் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணல் சிற்பம்ங்கிறான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா யார் வந்து நல்லா மணல் சிற்பம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி பனி பாறையை சிற்பமாக ஐஸ் பண்ணி பனி சிற்பம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கடலில் மண் சிற்பம் பண்ணுற மாதிரி இயேசு கிறிஸ்து வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு மண் எடுத்து அது மனிதன் மாதிரி ஒரு சிற்பம் செஞ்சு அந்த சிற்பம் வாயில் அவர் ஜீவ சுவாசத்தை ஊறினோன்னா அவன் நினச்சதா அந்த மண் மனுஷனாக மாறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுன்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி படைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா மண்ணினாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கலாம். அதில் என்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா தேவனாய் கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கி அப்படின்னு இருக்குன்னா மண்ணினுள்ள மூலப்பொருட்களாலே உண்டாக்கப்பட்டது. அதை தான் சொல்கிறார் மண்ணினாலே இருக்கு. அப்போ மண்ணினாலே உண்டாக்கப்பட்டதுன்னு இருக்குன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணிலுள்ள மூலக்கூறுகளை கொண்டு தேவன் வந்து மனிதனை படைத்தாருங்க விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி அமெரிக்காவில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மனிதனோட உடலை எடுத்து எடுத்து பார்த்தீங்க பரிசோதனை பண்ணி மனிதன் உடலில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி விஷயத்த பரிசோதிச்சிருக்காங்க. அதில் 58 வகையான தாது பொருட்கள் இருந்துச்சான். அதில் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் அவுட் இருந்துச்சு. ஏன்ட்ட அந்த அந்த ஆர்டிக்கல் இருந்துச்சு, அது எங்கேயோ மிஸ் ஆகிட்டு. அப்போ 58 வகையான தாது பொருட்கள் மனிதன் உடலில் இருக்குது. அது எத்தனை % இருக்குதுன்னு சொல்லி அதில் இருந்து ஒரு பெரிய ஒரு அட்டவணை போட்டுருந்துச்சு. அது கோல்டு, சில்வரு, நிறைய விஷயங்கள் அதில் வந்து போட்டிருக்கு. எனக்கு அதில் படிக்க முடிச்சது தான் நிறைய உலகங்கள் வந்து இந்த பூமியில் இவ்வளோ உலகங்கள் இருக்காங்கிற விஷயத்த அதில் நான் படித்து தான் தெரிஞ்சேன். அதை நான் தேடிட்டு இருக்கேன். கிடைச்சா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்கணும். இப்போதைக்கு கிடைச்ச தரவின்படி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ மனிதன் உடலில் என்னெல்லாம் இருக்குங்கிற விஷயம் படிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 விதமான காரியங்கள் இருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால்சியமும், பாஸ்பரஸு, பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், குளோரைடு, சல்ஃபரு, இரும்பு, செம்பு, துத்தாநாகம்ங்கிற விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சிஜனுங்கிறான விஷயம் இருக்குது. அது 65% இருக்குது. கார்பன் வந்துக்கிட்டு நம்மளுக்கு 18% நம்ம உடம்புல இருக்குது. ஹைட்ரஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3% இருக்குது. கால்சியம் பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா 1% இருக்குன்னு பார்க்கும். இது மனுஷனோட இருக்குது. இன்னும் 58 வகையான மூலக்கூறுன்னு இருக்குல்ல, அது கிடைச்சா உங்களுக்கு அது அதனுடைய எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன்னு பார்க்கும். இப்போ வந்து வேத வசனத்தோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ வந்து மண்ணுங்கிற விஷயம்னா மண்ணினுடைய மூலப்பொருளை வச்சு தேவன் நம்மளை வந்து உண்டாக்கப்பட்டிருக்காருங்க சொல்லப்படுது பார்க்கும். நம்ம அதை கூட படிச்சிடலாம். யோபு 33 நம்ம வந்துட்டு சங்கீதத்தில் படிச்சிடலாம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் படிச்சிடலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 103 வசனம் 14. நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்போ மண் என்று நினைவு கூறுறான்ருக்கு. அப்போ மண்ணாவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன எப்படி இருக்கோம், நம்மளோட சதையினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா மண்ணுங்கிறதுனா மண்ணுடைய மூலப்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லப்படுறது பார்க்கும். அதே மாதிரி நம்ம மண்ணான சரீரம் இருக்கும். நம்மளுடைய உணவு எதில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து விளையிற அந்த
காய்கறிகள் அதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த காய்கறியை எது சாப்பிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆடு மாடுகள் சாப்பிடுது. அப்போ அந்த மண்ணில் மூலப்பொருட்களில் வந்துட்டு கனியாக வருது. அந்த கனியை எது சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு சாப்பிடுது. ஆடு மாடு சாப்பிட்டு அது மாம்சமாக கன்வெர்ட் பண்ணி நினச்சி வச்சிருதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம நினச்சது காய்கறியையோ இல்லாட்டினா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆடு மாடையே சாப்பிடாம வச்சு பார்த்தீங்கன்னா அது எதுலேருந்து நம்மளுக்கு அந்த சோர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணின் அடிப்படையில். அப்போ அது கன்வெர்ட் ஆகி அதை சாப்பிடாம வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாமே நினச்சது நமக்கு அதில் கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்றதான சாப்பாட்டு மூலமாக நம்மளுக்கு என்னது இந்த மாதிரி சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், உங்களுக்கு இரும்பு சத்து இல்லை அப்படின்னு சொன்னால் நினச்சா கீரை வகையில் சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். அப்போ இது என்னென்ன சத்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மரம், அதில் எதில் காய்கறி இருக்குது, பழத்தில் இருக்குது, பாலில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாംச ஐட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் கடல் உயிரினங்களை பார்த்திங்கன்னா கடல் உயிரினங்கள் என்னது மீன்கள் வந்து பாசி சாப்பிடுது. அது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ இதுலேருந்து எங்கேருந்து சோர்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியிலெல்லாம் கிடைக்கிறதான சோர்ஸ் மூலமாக தான் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மரஞ்செடி அந்த மாംசத்துக்களை கிடைக்குது. அது மூலம் அதை சாப்பிட்றதுனால அதனுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்தன் நமக்கு இதில் கிடைக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அது மண்ணினுடைய மூலக்கூறுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிச்சிடலாம். அப்போ மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இங்கே சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 14 வசனத்தில் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் படிச்சிடலாம். யோபு 33 வசனம் படிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 33 வசனம் 4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிக்கும் பட்சத்தில் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினான் இருக்கு. யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும் பட்சத்தில் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வலோட சுவாசமே என்னை உயிர் கொடுத்ததுன்றது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் உண்டாக்கினார்ன்றது. அப்போ தேவனுடைய ஆவியானவர்னா தேவனுடைய வல்லமையினால தான் யார் உண்டாக்கப்பட்டானோ ஆதாம் உண்டாக்கப்பட்டார். அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டோம் பார்த்தீங்கன்னா அது சர்வ வல்லவருடைய சுவாசம் அவருக்கு உயிர் கொடுத்தது. சர்வ வல்லவர் என்ன பிதாவாகிய தேவன் நினைச்சதா பார்த்தீங்கன்னா அவர் தான் தாப்பன் இருக்கு. அவர் தான் நினைச்ச உயிர் கொடுத்துருக்காரு. அந்த உயிரை வாங்கி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரை படிச்சிடலாம். யோபு 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 32 வசனம் 8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அப்போ மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவி யார் கொடுத்தாருன்னா சர்வ வல்லவர், அதை பிதாவை தேவன் தான் கொடுத்துருக்கான்னு பார்க்கும். அந்த ஆவி தான் அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனித உணர்வுல ஆக்குன்றது. இப்போ இந்த ஆவி தான் அனுப்பிச்ச இருதயத்தை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதை அனுப்பிச்சிட்டு சீர்தூக்கி பார்க்கணும். கிறிஸ்தவனாக இல்லாத ஒரு மனுஷனும் அவனை தன்னைத்தானே ஆராய்ந்து அறிகிறான். எப்படி அறியறான்னு பார்த்தீங்கன்னா தேவர் கொடுத்த ஆவி, அந்த ஆவி வந்து அவனை பரிசோதிக்குன்னு பார்க்கணும். அது போக நமக்கு ஸ்பெஷல் ஒரு ஆவி கொடுத்துருக்காரு. என்ன ஆவி கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவி. அந்த ஆவி தான் நினைச்சது பார்த்தீங்கன்னா நம்மளை அது வழிநடத்துகிற இதாக காரப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆவியை கொடுத்தது அங்கே தேவன் தான் அங்கிட்டு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய படிச்சிடலாம். யோபு 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 27 வசனம் 2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும். இப்போ யோபு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியில் இருக்கின்றோம். அப்போ ஆதாமுக்கு தேவன் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்த ஆவி தான் நாசியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, அந்த ஆவி யார் கொடுத்தா பார்த்தீங்கன்னா தேவன் தான் கொடுத்தார் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்து படிச்சிடலாம். சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 29, 30 வசனங்கள் படிச்சலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 104 வசனங்கள் 29 மற்றும் 30. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். என்ன சொல்லப்படுதுன்னா உமது முகத்தை மறைக்க திகைக்கும் போது நீர் அவையில் சுவாசத்தை வாங்கி கொள்ளும், அவைகள் மாண்டு போகும், அவர் மண்ணுக்கு திரும்பும். அப்போ மனிதன் பாவத்தை சம்பளம் மரணம் மறித்து போகிறான்.
அவன் நினச்சிடறாரு மறுபடியும் உயிர்த்தலுங்கிறான விஷயத்தை கொண்டு வரார். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவன் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுறான். மறுபடியும் உயிர் கொடுத்து ஒன்று அவன் வந்துட்டு ஒரு வாய்ப்புக்குள்ளே போகிறான். 1000 அரசாட்சியில் ஒரு வாய்ப்புக்குள்ளே போகிறான். அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து அவன் என்ன பண்ணுறான்னா பரலோக ராஜ்யத்தை அவாசியம் மாறான்னு பார்க்கும். இதுதான் இந்த வசனம் வந்துட்டு நினைப்பூட்டுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சோசலே படிச்சிடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அப்போ அது தேவனாகிய கர்த்தர் கிழக்கில் ஏதேன் என்று ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தான் இருக்கும். அப்போ வந்துட்டு ஏதேன் தோட்டம் தான் அழிக்கப்பட்டது வழியா ஏதேன்கிறதான இடம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து தேவன் ஏதேனுங்கிறதான இடம் இருக்குது. அந்த இடத்துல இப்போ ஏதேன் தோட்டம் கிடையாது. அந்த தோட்டம் வந்து நோவா காலத்தில் அந்த ஜலப்புறத்தில் அழிக்கப்பட்டது. அப்போ வந்துட்டு ஆதாம் தவறு செஞ்சதுக்கப்புறம் அவன் ஏதேன் தோட்டத்துலேருந்து துரத்தி விடப்பட்டான். என்னங்க ஜீவ விருஷ கனி இருக்குது, அதை புசித்தரக்கூடாது. புசித்தா உயிரோடு இருந்துருவான். அதனால் மரணத்தை காணாதபடி இருந்துருவாதுக்காக அதை நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அடைச்சி வச்சுறாரு. அது எப்போ வந்துட்டு இதாகுன்னு பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் வந்துட்டு அங்கே ஜலப்பிரயத்தினால அழிக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அப்போ வந்துட்டு ஏதேன்கிறதுனா இடம் இருக்குது. ஏதேனுங்கிற இடத்துல தான் தோட்டம் இருக்குதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பின்னாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏதேங்கிற வார்த்தை கூட வேதத்தில் இருக்குதுன்னு பார்க்க நம்ம அதை கூட படிச்சிடலாம். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 27 வசனம் 23. ஆரான், கண்ணே, ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் சேபாவின் வியாபாரிகளும் அசிரியரும் கில்மாத் பட்டணத்தாரும் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். இப்போ எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம 23ஆம் வசனத்தில் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆரான்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். ஆரான், கண்ணே, ஏதேன் என்ற பட்டணத்தாருன்னு இருக்கும். அப்போ எசேக்கியேல் டைம்லேயும் அந்த ஏதேன் பட்டம் இருக்குதுன்னு பார்க்கும். இந்த ஆரான், கண்ணே, ஏதேங்கிறான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேப்பில் பார்க்குற விஷயம் தான் இருக்குதுன்னு பார்க்கும். இந்த ஆரான்ங்கிறது எங்கே இருக்குன்னா மெசொப்பொத்தேமியாவில் இருக்குது. கண்ணேங்கிறது கல்தியர் பட்டணத்தை அடையாளப்படுத்துது. ஏதேங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் பார்க்கும். இது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள ஈராக் தேசத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் வாழ்ந்த அந்த ஏரியா பக்கம் தான் இருக்குன்னு பார்க்கும். இது வந்துட்டு ஏதேன் ஈராக்குன்னு பார்க்கும். அந்த ஆரான்கிரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் எங்கே பார்த்தா ஆரான், கல்னே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பாபிலோன் அந்த பக்கம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெசொப்பொத்தேமியாவில் இருந்த இடம் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஏதேன் பார்க்கும். அந்த கிழக்கேங்கிற விஷயம் சொல்லப்படுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா டைக்ரிஸ் வந்துட்டு யூப்ரட்டிஸ் டைக்ரிஸுங்கிறதான அந்த நதிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசொப்பொத்தேமியாவில் தான் இருக்குன்னு பார்க்கும். அந்த நதி எங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் வந்து பாயுதுங்கிற விஷயம் இருக்குது. அந்த லேண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெசொப்பொத்தேமியாவில் தான் இருக்குன்னு பார்க்கும். அந்த ஏதேன் எங்கே இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிழக்கில் ஏதேன்னு சொல்லப்பட்ட அந்த விஷயம்னா அது மெசொப்பொத்தேமியா அசிரியாங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அசிரியா தேசம் இருக்குது, அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆரான் எங்கே இருக்க பார்த்தாங்கன்னா ஆரான் மெசொப்பொத்தேமியாவில் தான் இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதை கூட நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈசாக்குக்கு வந்துக்கிட்டு அவர் ரெபெக்கால பொண்ணு பார்க்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க நினச்சிடாங்க பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துலேருந்து போகிறாங்கன்னு பார்க்கணும். அதை போய் படிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு அந்த ஊழியக்காரன் தான் எஜமானுடைய ஒட்டங்களில் 10 ஒட்டங்களையும் தன்னோடுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தேமியாவின் நாகோரில் ஊரில் சேர்ந்தான் இருக்கு. அப்போ வந்து மெசொப்பொத்தேமியான் இருக்கு. இது நாகோருங்கிறானா இருக்காரு. நாகோர் இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகோர் ஊரில் சேர்ந்தார்கள் இருக்கு. யாருன்னா ஆபிரகாமுடைய சகோதரன் தான் நாகோர். அவருடைய பிள்ளைகள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெத்துவேல். அவருடைய வம்சத்தை வர்ற பார்த்தீங்கன்னா அந்த ரெபெக்கால் பார்க்கணும். இது இந்த மெசொப்பொத்தேமியாங்கன்னா ஆரான்ங்கிற விஷயம் இருக்குது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெபெக்காலுக்கு யாக்கோபின் பிறகுறாரு. பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமனார் அந்த அவனுடைய சகோதரனை வீட்டுக்கு அனுப்புகிறான்னு பார்க்கும். அங்கே இங்கே மெசொப்பொத்தேமியான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆரானுக்கு. அங்கே வந்து ஆரான்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 2 அதுக்கப்புறம் 10. ஆதியாகமம்
அதிகாரம் 28 வசனங்கள் 2 மற்றும் 10. எழுந்து புறப்பட்டு பதன் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரதிகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஈசாக்கு சொல்றாரு ஆரானுக்கு போன்றாரு. இவர் நினைச்சதாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரானுக்கு போறான்னு பார்க்கணும். இந்த ஆரானும் மெசொப்பொத்தேமியா ரெண்டும் ஒன்றுன்னு பார்க்கும். இந்த மெசொப்பொத்தேமியா சொல்லப்பட்ட அந்த கல்தியர் பட்டணத்துல தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதேன் தோட்டம் இருக்கிறதுக்கான விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதை நம்ம படிக்கலாம். ஆதியாகமும் 10ஆம் அதிகாரம் 10ஆம் மாதம் சினியார் தேசத்தில் உள்ள பாபில், ஏரேக், அக்தா, கல்லே என்ற இடங்களில் அவன் ஆண்ட ராஜ்யத்தின் ஆதி இடங்கள் இருக்கு. இந்த ஏரேக் என்று சொல்கிறோம்ல, அந்த ஏரேக்கு தான் ஈராக்குங்கிறதான ஒரு விஷயமா மறுவிருக்கும் பார்க்கும். அந்த அங்கே தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கல்லேன்னா கல்தியர் பட்டணம், இது பாபிலோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா மெசொப்பொத்தேமியா அசிரியானுடைய தேசங்கிறான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏதேன் இருந்திருக்கு. அந்த ஏதேன் பக்கத்தில் ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் இப்போ கிடையாதுன்னு பார்க்கணும். அதை நம்ம படிச்சிடலாம். எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் 16-18 வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 31 வசனங்கள் 16 மற்றும் 18. நான் அவனை குழியில் இறங்குகிறவர்களோடே கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிரப் பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேன் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன. இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோடே கூட விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய். பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வசனம் ஏன் படிச்சோம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறேன்னா இப்படியே மகிமையின் மகத்துவம் ஏதேன் விருட்சங்களுக்கு நீ எதற்கு ஒப்பிடுவேன்? ஏதேன் விருட்சங்களுக்கு கூட நீயும் பூமியின் தாழ்விடங்கள் இறங்கப்படுவாயின்னு இருக்கு. அப்போ வந்துட்டு எப்படி வந்துக்கிட்டு ஏதேன் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் வந்துக்கிட்டு அதாவது பாதாளத்தில் இறங்கினா முடிவுப்படுற விஷயம் யாருமே இன்னும் பயன்படுத்தக்கூடாதுக்காக அங்கே வந்துட்டு நோவா காலத்தில் ஒரு ஜலப்பிரயோகத்தில் அங்கே பிளந்து மூடி போட்டுருது. ஏன்னா அங்கே வந்து ஜீவ விருட்சக்கனி இருக்கிறதா அங்கே மூடி போடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் அந்த அடையாள பாஷைக்கு எங்கே சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி அந்த ஏதேனுடைய விருட்சங்கள் பாதாளத்தில் இறங்கிச்சோ அதே மாதிரி கீழ்ப்படியாத உள்ள ஜனங்களை தேவன் அழிச்சிருவாங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த விருட்சங்கள் எல்லாம் பாதாளத்தில் மூழ்கி அடிக்கப்பட்டது. அது எப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோவா காலத்துக்கு அந்த டைமில் அடித்தது ஜலப்பிரயோகத்தோடு அழிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி கூட அது பாதாளக்குன்னா இப்போ அதோட மண்ணோட மண்ணாக அங்கே மச்சி போடுற ஒரு விஷயமா நினைச்சது அங்கே போச்சுன்னு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு புக் ஸ்டடியில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வந்து நம்ம பார்த்தோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். அதில் 1 முதல் 8 வசனங்கள் வரை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். மீதியான வசனங்களை வந்துட்டு அடுத்த வேத பாடத்தில் புக் ஸ்டடியில் வந்துட்டு மீதியான காரியங்களை பார்த்து முடிக்கலாம் பார்க்கும். இவள் நேடு பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.